இந்த கால வேளையில இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. அவர் ஆவியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொள்வோமாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க. அந்த வானத்தையும் பூமியும் நம்மளை உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்ம எழும்பி நின்று இந்த தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையாக இருக்கட்டும். இந்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஒப்பு கொடுப்போமாக. அவர் நம்மளை உயிர்ப்பிக்க, அவருடைய பலத்தால் நம்மளை நிரப்ப ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் நடத்தப்படுவோமாக. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. உயிரோடு எழுந்த அந்த தேவனை நாம் உயிரோடு நாம் அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் சாரமே மகளை தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் சாரமே மகளை தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே இறங்கும். காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. மகிமை 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 மகிமை. தேவ வல்லம தேவ வல்லம வல்லமையின் ஆளுங்களை நிரப்புங்க. கரங்களை தட்டி இயேசுவே மனம் இறங்கும். இயேசுவே ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னில் இருக்கிற இருளின் கிரியைகள் அகன்று போவதாக என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உயிரோடு நாம் ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை நாம் ஜீவனோடு ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஜீவனோடு நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. வல்லமை ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தரும் உள்ளவர்களாய் இருங்கள். பரிசுத்தத்தின் பிள்ளையாக நடவுங்கள். இந்த கால வேளையில் அவர் பரிசுத்தத்தின் தேவனாக நம் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தின் தேவனாய் நம் மத்தியில் அவர் பேசுகிறார். நீ பரிசுத்த பிள்ளையாய் பரிசுத்த மகனாக நீ வாழ வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். உன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வாயாக.
உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். அப்பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், மகிமை, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஒவ்வொருவரும் சீர்படுத்துவோமாக. ஆண்டவரே, என்னில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் அகற்றி போடுங்க. உமக்கு பிரியமில்லாம பிடிக்காத காரியங்கள் நான் செய்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த பாவங்கள் எல்லாம் மன்னியுங்கள். ஆண்டவரே, மன்னியும் அப்பா என்று சரணடைவோமாக. அவருடைய பாதத்துல யாவரோடு சமாதானமாய் இருக்குவோம். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்குவோம். நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தையும் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுவதற்கு நாம் தகுதியாய் இருக்கிறோமா? ஆண்டவரே, என் ஒவ்வொரு உறுப்புகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க. என் செவிய காதை பரிசுத்தப்படுத்துங்க. என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிடிக்காம கர்த்தாவே இந்த கைகள் ஏதேதோ செய்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் என் தகப்பன் அப்பா, நீ பரிசுத்தராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளை நான். ஆண்டவரே, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. நான் ஒரு சில பாவங்கள் அடிமையாக இருக்கலாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவியும் என்று அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. அவருடைய மாமிசத்தையும் பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் பரிசுத்தம் உள்ள இந்த இரத்தத்தையும் நீ பானம் பண்ண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள்வாயாக. உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. ரகசிய பாவங்கள், உன்னை பின் தொடர்ந்து வருகிற அந்த பாவங்களை நீ அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய முடியாது, வாழ்வடைய முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ அதை விட்டு விடு. சீ போ என்று அதை நீ தூக்கி எறிவாயாக. இயேசுவே, நான் உம்முடைய பரிசுத்த பிள்ளை. ஆண்டவர், நீ அவருடைய பிள்ளையாக நீ இருந்தா உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னை மேன்மையாக ஆண்டவர் வைப்பார். உன்னை மேன்மைப்படுத்துவார். என் மகனை, என் மகளை தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தினால வந்து ஆண்டவரை என்னை நிரப்புங்க என்று நாம் சொல்லுவோமா? உன் பாவங்களை அறிக்கை செய்த விட்டு விடு. அது இந்த பாவம் பின் தொடரக்கூடாது. நீ ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணிருக்கிறாய். இந்த உடன்படிக்கை பண்ணினத நீ திரும்பி நீ திங்க வேண்டாம். நாய் கக்குனத மறுபடியும் தின்னுவது போல நீ அறிக்கையிட்ட உடன்படிக்கை பண்ணின அந்த பாவத்தை, தள்ளிவிட்ட பாவத்தை, ஞானஸ்தானத்தின் மூலமா தள்ளிவிட்ட பாவத்தை நீ தொட வேண்டாம். அது வேண்டாம். சீ போ, நான் இயேசுவின் பிள்ளை என்று நீ சொல்லுவாயாக. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமாக. ஒவ்வொருக்குள்ளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கலாம். நீ கோபப்படலாம். உனக்கு கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் பாவமா இருக்கு. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை நீ செய்யாம போனாலுமே அதுவே பாவமா இருக்கு. நீ ராஜாதி ராஜா, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன பெரிய தகப்பனுடைய பிள்ளைகள் நாம். நான் எப்படி இருக்கணும்? தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படிதான் அவர் வாஞ்சிக்கிறார். என் ஜனமே, என் ஜனமே, இந்த வேளையில ஒப்பு கொடுப்பாயாக. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவன் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவாதி தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆவியாயிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாகவும் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டா தான் உன் இருதயத்துக்குள்ள வருவார். அவர் நித்தமும் அவர் நடத்துவார். தேவனுடைய எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறியா? பிசாசு உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறதா? இல்ல மனுஷிக ஆவி உன்னை நடத்தி கொண்டிருக்கிறதா? இந்த வேளையில் நீ நிதானித்து பார்ப்பாயாக. உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு? உன்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிறதா? கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு.
கர்த்தருடைய ஆவி உன் இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதா? இந்த கால வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. என் ஜனமே, இந்த வேளையில் அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக. கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. ஒப்பு கொடுப்பாயாக. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். அசதியாக நாம் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. நீ முழுமையாக ஒரு லட்சியம் வேண்டும், ஒரு உறுதி வேண்டும். ஆண்டவரே, நான் அறிக்கை செய்த இந்த வேலை, இந்த நிமிஷத்தில் அறிக்கை செய்கிற இந்த பாவம் என்னை பின்தொடராதபடி எனக்கு கிருபைதாங்க என்று கேட்போமாக. தேவனுடைய பார்வையில நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தம் உள்ள மகளாக ஜீவிக்கணும். நீடிய பொறுமையுள்ளதா இருக்கணும். உனக்கு சகிப்பு தன்மை வேண்டும். அவர் நம்முடைய தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நீ அதை வாஞ்சிக்கும் போதுதான் அது கேட்ட கிருபையை ஆண்டவர் தந்து உன்னை உயர்த்தி வைக்கிறார். என் ஜனமே, இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய ஆவியினால் இந்த கால வேளையில் நிரப்பப்படுவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் கரங்களை தட்டி மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. அக்கினி அக்கினி ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. அக்கினியாயிறங்கிடுமே. பாய்ந்திடுமே. இறங்கும் 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 இறங்கும். இயேசுவே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தராக இறங்கி வந்திருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக, இந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? உன் கண்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயாக. உன்னுடைய கண்கள் விளக்காய் இருக்கிறது, எரிகிற விளக்காய் இருக்கிறது. உன்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார்.
உன் கண்களை பரிசுத்தப்படுத்து. ஆண்டவரே, என் கண்கள் காணக்கூடாதத பார்க்க கூடாதப்பா. என்னுடைய கண்கள் உம்மை மட்டும் காணட்டும். என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கைகளையும் என் கால்களையும் ஒவ்வொரு அவயங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஆவியானவரே, நீங்க ஆண்டவரின் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கேடான சிந்தைகள் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சிந்தைகள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த கோபத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி விடுங்க. நீடிய பொறுமையே என்னும் கனியை தாங்க. என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீங்க மன்னியுங்கப்பா. எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னியுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகிமை மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. என் ஜனமே, உன் பாவங்களை தேவனுக்கு முன்பாக நீ அறிக்கை செய்வாயாக. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வல்லவரே, பரிசுத்தரே, நீ பரிசுத்தரே என்று நீ கூப்பிட்டால் பரிசுத்தராக உனக்கு முன்பாக வெளிப்படுவார். உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார். செம்மையான வழியிலே உன்னை நடக்க செய்வார். உத்தமமான வழியிலே உன்னை நடக்க செய்வார். அன்பான வழியிலே உன்னை நடக்க செய்வார். உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் உன் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார். அந்த வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு நீ செவி கொடு, அப்பொழுது உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அவரை போல உன்னை மாற்றுவார். அவரை போல இருந்த நாம் ஒரு காலத்தில் அவரை போல், அவரை சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவர் வார்த்தைக்கு மீறி பாவம் செஞ்சபடியினாலே மகிமையை இழந்து போனோம். மறுபடியுமாக இந்த மகிமையை தர முடியாய், இந்த பிரகாசிக்கிற இந்த சரீரத்தை தர முடியாய் அவர் வாஞ்சிக்கிறார். என் ஜனமே, இந்த வேளையில நீ வாஞ்சிப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா நாம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஜீவியத்தை ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடை எடுத்து போடுங்க. அந்த சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவியை ஆண்டவரே நீங்க அகற்றி போடுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். எத்தனை பேர் காத்து நிற்கிறோம்? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நீ சொன்ன வார்த்தை ஒவ்வொருடைய வலது கரத்தை அவர் பார்க்கிறார். அற்புதம் செய்யுங்கப்பா. நோக்கி இருக்கிறோம், கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அப்பா. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில
உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. என் ஜனமே, இந்த வேளையில எப்படிப்பட்ட இருதயத்தோடு நீ காணப்படுகிறாய்? உடைய கரத்தை நோக்கி நீ காணப்படுகிறாயா? இல்ல மனுஷனை நோக்கி நம்பி ஜீவிக்கிறாயா? நீ தேவனை நோக்கி நீ ஜீவித்தாயானால், அவரை நம்பி நீ ஜீவித்தா நீ பாக்கியவானாய் காணப்படுவாய். அவரை நோக்கி வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவார். உன்னை நன்மையினால நிரப்புவார். வாயை விரிவாய் தர, அப்பொழுது நன்மையினால் உன்னை நிரப்புவார். மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜீவித்த அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ வாயை விரிவாய் தர, வெட்கப்படாதே. தேவனுக்கு நீ செவி கொடுப்பாயாக. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே உனக்கு நலம். தேவனுக்கு நீ கீழ்ப்படி. மகளே மகனே, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவதே உனக்கு அவசியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. மனுஷர் சொல்லுவதே நீ மனுஷனுக்கு செவி கொடுக்காதே. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எழும்பி பிரகாசிப்பாயாக. ஹல்லேலூயா. நானே உன்னை உண்டாக்கின தேவன், நானே உன்னை சிருஷ்டித்த தேவன், நானே மகா தேவனாயிருக்கிறேன். நீ எழும்பி பிரகாசிப்பாயாக. மகனே மகளே, உனக்கு பின்னாக வைத்திருக்கிற ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்வாயாக. நீ எழும்பி பிரகாசி. அப்பொழுது சோர்வின் ஆவி, பிசாசின் கிரியைகள் அகன்று போகும். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். உன் கவலைகள் எல்லாம் எனக்கு தெரியப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. கால வேளையில் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய், உன்னை பரிசுத்தமாக்குற மகனாய் நீ எனக்கு முன்பாக நீ காணப்படுவாயாக. உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. நீ எனக்கு நீ செவி கொடு, மனுஷனுக்கு நீ செவி கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மட்டும் நாம் செவி கொடுப்போமாக. மகிமை மகிமை. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஆவியானவரே, கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத எல்லாரும் எழுந்து நிற்போம். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. இதோ இயேசுவே வல்லமை இறங்கட்டும்.
கட்டும் அப்பா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு மகனே. ஆமென். மகிமை மகிமை மகிமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டினால் வல்லமை 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 வல்லமை. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை மகிமை. உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை இறங்கட்டும். உம்முடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பையுங்க உயிர்ப்பையுங்க ஆவியானவரே. பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நீங்க பண்ணும் பொழுது ஆவியான பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் இறங்குவார். கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி உங்களை நிரப்புவார். மகிமை மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மகிமை. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது மகனே. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நீ இந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிப்பாயாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றும். உனக்குள்ள இருக்கிற பாவங்களை கழுவி உன்னை பரிசுத்தம் உள்ள மகனாய் மாற்றும். ஆமென் ஆமென். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், 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 காணும் போது ஓடி போவான் இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல் தெளிக்கப்படுவதாக. வல்லமை 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 வல்லமை. தேவ வல்லமை எழும்பி பிரகாசித்தாயாக. இயேசுவே வல்லமை 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 வல்லமை. தேவ வல்லமை தேவ வல்லமை. நிரப்பு 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 நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை. எல்லாம் கண்களை மூடி கரங்களை தட்டி கொண்டே அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் விடுவிக்கிறவர். நீ விடுவிக்கிறவர் என்று சொன்னால் அவர் விடுவிக்கிறாகவே, அவர் உன்னை விடுவிக்கிறவராகவே உனக்கு முன்பாக நிற்பார். நீர் விடுவிக்கிறவர் அப்பா. நீ சொல்லிக்கொண்டே இரு. உன் பாவ கட்டுகளிலிருந்து சாபத்திலிருந்தும் அவர் விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். என் ஜனமே அவரை நோக்கி நீ கூப்பிடு. கரங்களை தட்டி தட்டி கொண்டே நீ கூப்பிடு. நம்முடைய தேவன் பதில் தருவார். எழும்பி பிரகாசிப்பாயாக. ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசி. உனக்கு இருக்கிற பலவீனத்தையும் சோர்வுகளையும் எடுத்து போனவர் வல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட்டுக் கொண்டே இருப்பாயாக. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. தேவ வல்லமை தேவ வல்லமை. இறங்கும் இறங்கும் இறங்கும். உடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரிகளை நீ அகற்றி போடுங்க. ஆவியானவரே நீ இறங்கும் இறங்கும். விடுவியும் நீ விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பாவ கட்டுகள் இருக்கிற ஜனங்களை நீ விடுவியும். ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய ரத்தம் விடுவிக்கட்டும். இயேசுவே விடுவியும். நீ பரிசுத்தராய் மத்தியிலே நீ கடந்து வந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இந்த கால வேளையில் கூட அவர் சமூகத்தில் நாம் இருக்கிறோம். உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிக்கிறோம்? என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்ப்பாயாக. நமக்காக அவர் சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த மீறுதலுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். பிதாவாகிய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக? நம்மளை மீட்டு எடுக்க முடியாகவே. ஆட்டு ரத்தம், மிருக ரத்தம், கோழி ரத்தம் அதெல்லாம் அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவனை தேவனை போல மாற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு மகனே. என் ஜனமே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றம் இல்லாத ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம். நமக்குள்ள இருக்கிற ரத்தம் பாவம் உடையதாய் மூழ்க மூழ்க பாவத்திலேயே நாம் பிறந்த ரத்தமா இருக்கு. அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் இந்த ரத்தத்தை பரிசுத்தமாக்க முடியாக வந்திருக்கிறார். பரிசுத்த தேவனான மத்தியில வந்திருக்கிறார். என் ஜனமே, நீ ஒப்பு கொடுப்பாயாக. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடு. அதுவே நீ எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முழு இருதயமும் முழு சிந்தையும் என்னை நோக்கி காணப்படட்டும். இந்த கால வேளையில் அவரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? உன் பாவங்களுக்காக, நீ செய்த அக்கிரமங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினேன். நீ அடைய வேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த கால வேளையில சிலுவையின் காட்சியை நீ பார்ப்பாயாக. உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாகவே என் சொந்த இரத்தத்தையே நான் சிந்தினேன். உன் பாவம் கழுவப்படும்படியாக, உன்னை சாபத்தை நீக்க முடியாய் என் சொந்த இரத்தத்தை சிந்திதான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த கால வேளையில கல்வாரி சிலுவையை நோக்கி பார். உனக்காகத்தான் மகனே, உனக்காகத்தான் ஜனமே, நான் கல்வாரி சிலுவையிலே தலையிலே முள் மூடி சூடினோராய் ரத்தம் சொட்டு சொட்டு வருகிறது. உனக்காக முழு சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை சிந்தினே. நீ அதை உணர்ந்து பார்க்கிறாயா? விழாவில குத்தம் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு ரத்தம் இல்லை என்றால் உயிர் இல்ல, ஜீவன் இல்ல. இந்த பூமியில தண்ணீர் இல்லைனா பூமியில ஒரு மனிதனும் வாழ முடியாது. உனக்காகவே ரத்தமாகிய ஜீவனை தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தை உனக்கு தந்தேன் அல்லவா? இந்த கால வேளையில் எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு நம் கரங்களை தட்டி, ஆண்டவரே, எனக்காக நீ மரித்தீரே, இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே, நன்றி ராஜா, நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் அப்பா. எதை எதை விடணுமோ அதெல்லாம் நான் விடுவேன். எனக்காக நீ மரித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சின்ன பாவங்களை ஆண்டவரை நான் அகற்றி விடுவேன். இயேசுவே, உமக்காக நான் ஜீவிப்பேன். மகனே, என் ஜனமே, உனக்காக மரித்தேன். நீர் எனக்காக என்ன செய்தாய்? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்யணும்னு நினைக்கிறார். வேற எதையும் அவர் என்ன கேட்கவில்லை. காசோ பணமோ எதையும் அவர் கேட்கல. உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். எந்த பாவத்தில் விழுந்து கேடான சிந்தைக்கு நீ போகக்கூடாது. நீ அழித்து பாதாளத்துக்கு, நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் அவர் வாஞ்சிக்கிறார். வேற எதையும் கேட்கல. நீ பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. நீ என்னிடமாக பரலோக ராஜ்யத்திலே சதா காலமும் என்னோடு இருக்கணும். நீ சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். அதுதான் வாஞ்சிக்கிறேன். ஜனமே, நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. நீ எல்லாம் பாவத்தை எதை எதை விடணுமோ அதெல்லாம் விட்டு பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி வா.
இருளை விட்டு வெளிச்சத்தை அண்டையை நீ வருவாயாக, வெளிச்சத்தை நோக்கி நீ வருவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நீதியின் சூரியனாய் உனக்குள்ள வந்து உதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆமென். மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. நேசரிவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரிவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து நல்லவரை நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஆகத்து உயர்த்தி வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயம். அறிக்கை செய்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே
இயேசுநாதா ஆராதனை கரங்களை உயர்த்தி இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியில ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தின் வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசின ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியில பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.